கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு சுயாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் FM, அதேபோல லக்கண்ட ITN இணைந்து நடந்து கொண்டிருக்கும் டேக் கேர் வேலைத்திட்டத்தின் மற்றொரு வேலைத்திட்டத்தோடு இன்றைய நாள் உங்களை அன்போடு சந்திக்கிறோம். இன்று நாங்கள் வத்தேகம மதீனா தேசிய பாடசாலையிலிருந்து உங்களை அன்போடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் மதீனா பாடசாலையில் எங்களுடைய இந்த டேக் கேர் வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. வத்தேகம கல்வி வலயத்திற்குட்பட்ட 9 பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு சுமார் 650க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக இன்றைய நாள் முடித்திருக்கிறோம். இன்றைய நாள் வருகை தந்திருந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிக தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் சுமார் 10க்கும் அதிகமானவர்கள் இந்த விபத்தின் மூலமாக உயிரிழப்பதாக தகவல்கள் சொல்கிறது. எனவே எதிர்வரும் நாட்களில் விபத்தற்ற ஒரு இலங்கையை உருவாக்கும் நோக்கில் அரசாங்கத்தோடு இணைந்து சுயாதீன ஊடக வலையமைப்பானது இந்த வேலைத்திட்டத்தை மிக சிறப்பாக நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த செயற்பாடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் புரோகிராம் சம்பந்தமாக இந்த செயற்பாட்டுக்காக எமது பாடசாலை தேர்ந்தெடுத்தமைக்காக முதற்கண் கல்வி அமைச்சு அத்துடன் சுயாதீன தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இவ்வாறான செயற்பாடானது மாணவர்களுடைய எதிர்கால செயற்பாட்டுக்கு மிகவும் உந்து சக்தியாக அமைந்துள்ளது. அதே போன்று நேற்று முதல் இன்று வரை ITN தொலைக்காட்சி நிறுவனம், வசந்தம் டிவி உட்பட அனைத்து உறுப்பினர்களும் அயராது பாடுபட்டதன் காரணமாக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. வீதி விபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகாட்டல்கள் இன்னைக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அது சம்பந்தமான நாங்கள் செயற்பாடுகளை பாடசாலையில் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வசந்தம் டிவி, வசந்தம் FM, ITN மற்றும் இலங்கை போலீஸ் கல்வி அமைச்சு மூலியமாக இன்று நடத்தப்பட்ட செயலமர்வு எங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சு இன்றைய நாள் வருகை தந்திருந்த பாடசாலை மாணவர்களுக்கு இலங்கை போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து சம்பந்தமான பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். வீதியில் நாங்கள் எவ்வாறு விபத்துகளுக்கு முகம் கொடுக்கிறோம், அந்த விபத்துக்களை நாங்கள் எவ்வாறு தடுத்து கொள்ள வேண்டும், விபத்துக்கள் இடம்பெறும் பொழுது முதலுதவிகளை எவ்வாறு வழங்க வேண்டும் போன்ற பல விடயங்கள், அதே போல வீதி சமிஞ்சைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது பற்றிய பல தெளிவூட்டல்களை வீதி நாடகங்களினூடாக, கருத்தரங்குகள் மூலமாக, செயலமர்வுகள் மூலமாக இன்றைய நாளிலும் நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இன்று எங்களோடு இணைந்து கொண்ட கல்வி அமைச்சின் அதிகாரிகள், அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், அதே போல இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கும் ஃபேர் ஃபர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனம், இவை அனைத்தையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இன்றைய நாள் வேலைத்திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம். நாங்கள் நாளை 6வது வேலைத்திட்டமாக தெல்தெனிய தேசிய பாடசாலைக்கு செல்ல இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மதீனா பாடசாலையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்.